இவங்க பேர் தாங்க ஐடியா மணி. இவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறதும் தண்டவாளத்தில் தலையை கொடுக்குறதும் ஒன்று தான். ஏன்னா கிடைக்கிற 5 நிமிஷம் டீ பிரேக்கில் 100 ஐடியாவை சொல்லி ஒருத்தன் காலி பண்ணுறதுல இந்த ஐடியா மணி கிங்கு. போடா. நானா நேத்தான நான் போனேன். இவங்க எவனாச்சும் அனுப்புறாரு, நீ போடா. இதெல்லாம் முடியாது, இவனை போக சொல்லுங்க, சும்மா தானே இருக்கலாம். போ. சரி போவோம். என்ன இன்னைக்கு ஐடியா மணி அமைதியாவே இருக்கா? ஐடியா எதுவும் தோணலையோ? இவனுக்கு ஐடியா சொல்லலைன்னா தூக்கமே வராது. சரி நமக்கு எதுக்கு, நம்ம தப்பிச்சோம். காஃபியை குடிச்சிட்டு கிளம்புவோம். ப்ரோ, எஸ் ப்ரோ. நம்ம ஏரியால எத்தனை கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நான் ஏன்பா யோசிக்கணும்? அதான் இல்ல, நம்ம ஏரியால மட்டும் 12க்கும் மேல கம்பெனி இருக்கு. ஓஹோ. ஒரு கம்பெனில 150 பேர் வச்சுக்கிட்டா கூட 1200 இருந்து 1800 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கே எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சிவாஜி. காஃபி முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ப்ரோ ஆபீஸ் பிரேக் டைம்ல சுட சுட சுண்டல் சப்ளை பண்ணலாம் ப்ரோ. லோ காஸ்ட், ஹை புரோட்டீன், ஹெல்த் கான்ஷியஸ். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப் பேர் தான் சுண்டலி. எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ, பண்ணலாமே. ஆனா வேணாம். வேணாமா? ஏன் வேணாம்? 12 கம்பெனிக்கும் ஒரே நேரத்துல சப்ளை பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை, வேலைக்கு ஆகாது. இன்னும் கம்பெனியே தொடங்கல, அதுக்குள்ள லாஜிஸ்டிக்ஸ் பத்தி யோசிக்கிறான். ப்ரோ 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 ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஆப் பில்டிங்லாம் நானே பாத்துக்கிறேன். இன்வெஸ்டர்ஸ் கூட ரெடியா இருக்காங்க. ஏங்க அதெல்லாம் வேணாங்க, நம்ம பேசாம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். AI பவர்ட் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். நமக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் அதுக்கான சைட் டிஷ் எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன கொஞ்சம் R&D பண்ணி மிஷனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். லோ காஸ்ட், மேன் பவரே கிடையாது. யோ நீ லூஸ் மாதிரி நடிக்கிறியா? ஏங்க ஐடியா மேல ஐடியாவை சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லைங்க. இப்ப அந்த தென்னை மரத்தை பாருங்களேன். என்ன மரமா? யோ அது மாங்காய் மரம்யா. அது இல்லைங்க, இப்ப அந்த மரத்து மேல ஏறி தேங்காய் இருக்கிறதுக்காக ஒரு நாள் எவ்வளவு பேர் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா ப்ரோ, AI ட்ரோன் பவர்ட் கோகனட் பிக்கிங். ட்ரோன் வச்சு கோகனட். ஆமாங்க. இப்போ அந்த ட்ரோன்ல நம்ம இந்த ஃபேன் மாதிரி 4 பிளேட கரகரன்னு சுத்த விட்டுட்டு அந்த தென்னை மரத்து பக்கம் அப்படியே பறக்க விட்டோம் அப்படின்னா இருக்கிற தேங்காய் எல்லாம் அருந்து கீழே விழுந்துரும். இதெல்லாம் எப்படியா நடக்கும் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த வேலைக்கு மேன் பவர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். போதாக்குறைக்கு ரிஸ்க் ஜாஸ்தி வேற. சோ இவ்வளவுக்கும் நம்ம ஒரே ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ். யோ இது வரைக்கும் நீ எனக்கு சொன்ன ஐடியாக்கெல்லாம் 10 ரூபா கொடுத்தா பாதி பலவர்த்தம் வாங்கிருப்பேன். டோட்டல் வேஸ்ட். ப்ரோ அவ்வளோ ஏன் தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் கூட எடுக்க முடியும். யோ மேனேஜர் தேடுவார் உடியா. ப்ரோ ஐயோ விட மாட்டோம் போலயே. ப்ரோ அவ்வளோ ஏன் தேங்காய் எண்ணெய்ல இருந்து க்ளீன் பண்ற ஸ்க்ரப் கூட ரெடி பண்ண முடியும். அடுத்து ஐயோ விட மாட்டோம் போலயே. ப்ரோ அது மட்டும் இல்ல, இத வச்சு தேங்காயில இருந்து தேங்காய் தண்ணி கூட எடுக்க முடியும். எனக்கு டயர்டா இருக்கு, மீதியை நான் மத்தியானம் லஞ்ச்ல வந்து சொல்றேன். லஞ்ச்லயா? இந்த மாதிரி கிரேசியான ஐடியாஸோட நம்ம குரூப்ல ஒருத்தனாவது இருப்பான். இந்த மாதிரி கிரேசியா யோசிக்கிறது தப்பே இல்லை. ஆனா இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் மாடலா மாத்துறது தான் ரியல் சேலஞ்சே. நம்மள நிறைய பேருக்கு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய லாபம் பார்த்து 40 வயசுக்குள்ள செட்டில் ஆகிடணும்னு ஆசை இருக்கும். பொதுவா இந்த மைண்ட் செட் இருக்க மக்கள் நிறைய புது ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கியமா உங்களுக்கான வீடியோ சீரிஸ் தான் இது. இந்த சீரீஸ்ல ரொம்பவே ஃபேமஸான இப்ப ட்ரெண்ட்ல இருக்க 10 பிசினஸ் மாடல் பத்தி பார்க்க போறோம். நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதாவது பிசினஸ் ஐடியாவோட சுத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ்.